குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை 12/8/2025 செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் ஜூலை மாதம். இல்லை, இன்று 12/8/2025 விசுவாவசு வருடம் ஜூலை மாதம், ஆங்கில ஆடி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை திருதியை திதி காலை 10:35 வரை தேய்பிறை திருதியை திதி காலை 10:35 மணி வரை. அதன்பின் சதுர்த்தி திதி பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:20 வரை. அதன்பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் மரண யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 9 மணி. ராகு காலம் மதியம் 3 to 4:30. யமகண்டம் காலை 9 to 10:30. குளிகன் மதியம் 12 to 1:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரமம் காலை 8:30 மணி முதல் 8:30 மணி வரை. கடகம் அதன்பின் சிம்மம். மகா சங்கடகர சதுர்த்தி. சந்திராஷ்டிரமம் கடகம், அதற்கு பிறகு சிம்மம். சூரிய உதயம் காலை 6:06 மணிக்கு. அஸ்தமனம் மாலை 6:28 மணி. சந்திர உதயம் இரவு 9:01 மணி வரை. அஸ்தமனம் மறுநாள் காலை 8:36 வரை. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 இரவு 11:59 வரை. இன்றைய ராசி பலன் நட்சத்திர பலன். இன்றைக்கு நம்ம இன்றைக்கு சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, நமது சங்கடங்களை போக்குகின்ற சங்கடகர சதுர்த்தி. இன்றைய பலன். இன்றைய ராசி நட்சத்திரம் மேஷம். உழைப்பும் செலவும். அஸ்வினி. உழைப்பும் செலவும் அதிகரிக்கும் நாள். இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். பரணி. அலைச்சல் கூடும். கார்த்திகை. வேலை பளு அதிகரிக்கும். உடன் பணிபுரிவர்களை அனுசரித்து செல்லுங்கள். ரிஷபம். கார்த்திகை நினைத்த வேலை நடத்தி முடிக்கும் நாள். ரோகிணி. பழைய முதலீட்டிலிருந்து லாபம் வரும். மிருகசீரிடம் குடும்ப பிரச்சனை தீரும். மிதுனம். மிருகசீரிடம் முயற்சி லாபம் தரும் நாள். முயற்சி லாபம் தரும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். புனர்பூசம். திருவாதிரை. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். புனர்பூசம். திட்டமிட்ட வேலைகள் நடக்கும். கடகம். புனர்பூசம். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். பூசம். புதிய முயற்சிகளையும் வெளியூர் பயணத்தையும் தவிர்ப்பது நன்மை. ஆயில்யம். இன்று யாரிடமும் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சிம்மம். கோவில் வழிபாட்டால் நன்மை காணும் நாள். பூரம். தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். உத்திரம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பிரச்சனை சந்திப்பீர். இன்னைக்கு சிம்ம ராசிக்கு சந்திராசிரமங்கிறதுனால ஜாக்கிரதையா இருங்க. கன்னி. உத்திரம். முன்னேற்றமான நாள். அஸ்தம். திட்டமிட்ட வேலையை முடிப்பீர்கள். சித்திரை. கூட்டுத் தொழிலில் பிரச்சனை விலகும். துலாம். சித்திரை. வழக்கில் வெற்றி காணும் நாள். சுவாதி. உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும். விசாகம். உங்கள் செல்வாக்கு உயரும். விருச்சிகம். உறவுகளை அனுசரித்து போக வேண்டும். அனுஷம். இழுபறியாக இருந்த பணம் வரும். தனுசு. மூலம். குறுப்பார்வையால் முயற்சியில் ஆதாயம் உண்டாகும். போராடம். சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர்கள். உத்திராடம். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உத்திராடம். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். திருவோணம். எதிர்பார்த்த பணம் வரும். அவிட்டம். வேலையில் சிலருக்கு பொறுப்பு தேடி வரும். அவிட்டம். ஆதாயமான நாள். சதயம். பணியிடத்தில் உங்களின் நிலை உயரும். பூரட்டாதி. செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும். மீனம். பூரட்டாதி. சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய நாள். உத்திரட்டாதி. அலுவலக பிரச்சனை முடிவுக்கு வரும். ரேவதி. வேலைகளில் நிதானம் அவசியம். இன்று தகவல் சுரங்கம் ஒரு நல்ல இது என்னன்னா, பாரதியார் சொல்லியிருக்கிறார். மனமே கேள், உன் முன் இடி விழுந்தாலும் பயப்படாதே, பயத்தால் எந்த பயனும் இல்லை, அமைதியாக இரு. உன் முன் இடி விழுந்தாலும் பயப்படாதே,
பயத்தால் எந்த பயனும் இல்லை, அமைதியாக இரு. கவலையை மறந்து வாழப் பழகு. எப்பொழுதும் கவலையில் இருப்பவன் பாவி, புலனடக்கத்துடன் இருப்பவன் ஆளுமைவாதி. கடந்ததை நினைத்து வருந்தாதீர்கள். ஆன்ம நாணம் அடைந்தவர்களுக்கு இங்கு எல்லாம் தூசிதான். கல்வி அவசியம். ஹரி 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 ஹரி. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் மாணவரும் மரம்பெயரும் கிடந்தீனும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள், செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு 2 பேரையுமே நம்ம வணங்கின பலன் கிடைக்கும். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. அருகம்புல்லுக்கு பெருமை தந்தது யாரு? அது உலகம் முழுக்க அருளை கொடுக்கும் பிள்ளையாரா? அந்த பிள்ளையார் பட்டி இந்த ஊரு, உனக்கென்ன வேணும் இங்கே வந்து கேளு. அவர் அள்ளி அள்ளி கொடுத்திடுவாரு. வெள்ளருக்கு சிவருளி பூவை மாலையாக தொடுத்து மல்லிகை முல்லை போல நமது உள்ளத்தை வாசனை ஆக்குவாரு. மோதக பிரியர் அவள்கடலை சுண்டல் அரிசி மாவு கொழுக்கட்டை. மோதக பிரியரை நமது வேதனையை தீர்த்து வைக்கும் பிள்ளையார். இந்த மாதிரி இன்றைக்கு நம்ம பிள்ளையார் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் அவர் பூமிக்காரகன், அவர் நமக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி ஹரி 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 என்கின்ற நாமம் நமது தயாரிப்பின் இதுவும் ஹரி 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 என்பது நியாயமாக நம்ம என்ன இது பண்ணுறோமோ அதுதான். ஹரி மூலிகை பவுடர். ஹரி மூலிகை பவுடர். முருகா முருகா ஓம் முருகா முருகா. நம்ம கையில் என்ன புக்கு கிடைக்குதோ அதை நான் படித்து நான் அந்த பாராயணம் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஏதோ ஒன்று பாராயணம் பண்ணுங்க. இன்று முருகப்பெருமானுடைய ஒரு இது. முருகப்பெருமான் இன்னைக்கு 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். முருகப்பெருமானுக்கும் கணபதிக்கும் உரிய ஒரு நாள். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றின காலனும் கைதொழும் கணபதி என்றிட காரியங்கள் கணபதி என்றிட கவலைகள் தீரும். கணபதி இருக்கும் வரை கவலைகள் இல்லை, என்றும் கைகட்டி பதில் சொல்லும் நிலையும் இல்லை. எனக்கு ஒரு இசை தெய்வம் அவன்தான் ஐயா, என்றும் அவன் புகழ் தினம் சொல்வோம் நாம் தான் ஐயா. விநாயகர் பஞ்சரத்தினம் அந்தாதி. சண்முக தூலமும் சதுர்முகம் சூட்சமும் எண்முகம் ஆக இனிது எனக் கருளி புரிபட்ட காயம் புலபட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசன தெருத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்திமுத்தி எனிதி எனக் கருளி என்னை அறிவித்து எனக் கருள் செய் முன்னை வினையின் முதலை களைந்தே. வாக்கும் மனமும் இல்லா மனோபலம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி 2க்கும் 1 இடம் என்ன அறுதரும் ஆனந்தத்தில் செவி இல்லையில்லா ஆனந்தம் காட்டி அல்லல் களைந்து அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாதி சித்தத்தின் உள்ளே சிவலிங்க அணுவுக்கு அணிய அப்பாலுக்கு அப்பால் கனிமுற்றி நின்ற கரும்பும் உள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் குட்டி அஞ்சக கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து இணையாண்ட வித்தக விநாயக விரை கடல் சரணே. கையில் மோதகத்தை களிப்போடு வைத்து காட்சி தந்து வை அகம் காத்து உயர்வாழ்வு அளித்தே கொடும் வறுமை நீங்கும் ஐயன் பிறை சூடி அசுரகையன் வென்றோன் அல்லல் போக்கும் தெய்வம் விநாயகனை தேடிப்பணிந்தே இடுவேன் தெரிந்து. இப்படி இன்றைக்கு விநாயகரை நாம் பாராயணம் செய்கின்ற பொழுது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி முருகப்பை இருவரையும்
இது பண்ணுற ஒரு பெருமை நமக்கு கிடைக்கும். அதனால் இன்றைக்கு நாம் இது பண்ணுவோம். எங்களுடைய இது ஹரி மூலிகை பவுடர், மூட்டுவலி மூலிகை பவுடர், ஹரி மூட்டுவலி மூலிகை தைலம், ஹரி ஹேர் ஆயில். உங்களுக்கு வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுப்போம். தாராளமாக கொடுக்கலாம். மூட்டு வலி பவுடர் 200 ரூபா, ஹேர் ஆயில் 1/4 லிட்டர். உங்களுக்கு வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். இல்லாட்டி தாராளமாக அது கொடுக்கலாம். அதுக்குரிய பலன் இருக்குது. எல்லாருமே அக்கம் பக்கத்தில் வாங்கினவங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்களுக்கும் சப்போர்ட், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸ் ஹரியும் ஹரனும் ஒன்று. நாங்கள் என்எஸ் விலாக்ஸ் நாங்கள் நடராஜ சிவகாமி தாயார், ஹரி என்பது கோவிந்த பெருமாள், ஹரியும் ஹரனும் ஒன்றே என்பதை காட்டும் விதமாக தான் எங்களின் தயாரிப்புக்கு ஹரி என்று பெயரிட்டோம். ஹரி 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 என்று ஓம் ஸ்ரீ ஹரி மூட்டுவலி மூலிகை தைலம், ஹரி மூட்டுவலி மூலிகை பவுடர், ஹரி ஹேர் ஆயில். இதை உங்களுக்கு வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.